கைஸ், இதான் நம்மளோட புது சேனல் லைட்னிங் vlogs. இப்போ நம்ம மைண்ட் கிராஃப்டை விளையாட போகிறோம். இது பார்ட் 1 வீடியோ. இப்போ நம்ம ரிலேட்டடாக ஸ்பான் ஆகிருக்கோம். வாங்க நம்ம ரிசோர்ஸஸை தேட போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னது ஷீப்பை கண்டுபிடிக்கணும். ஷீப் எப்பயும் தண்ணி அண்ட இருக்கனால நீ தண்ணி பக்கத்தில் போய் தேடிப்பார். தண்ணி பக்கத்தில் தான் ஸ்பான் ஆகிருக்கும். ஆனால் இந்த இடத்துல சாண்டாக இருக்குது, எப்படி ஷீப் ஸ்பான் ஆகும்? தண்ணி தானே இருக்குது, கிராஸ் இருக்கட்டாண்ட போய் ஷீப் தேடு தண்ணி அண்டை. ஏன்னா அது கிராஸ் சாப்பிட்றதுனால அது மோஸ்ட்லி கிராஸ் பக்கமாக இருக்கும், தண்ணி பக்கமாக இருக்கும். தண்ணி மோஸ்ட்லி கிராஸ் பக்கத்தில் இது விளாட்றதுனால நம்ம நைட் ஆகட்டுக்குள்ளே ஷீப் ரெடி பண்ணணும். உள்ள பெட்டு ரெடி பண்ணணும். ஷீப்பை நம்ம இப்போடா மைண்ட் கிராஃப்ட்டு சில வீடியோஸ் பார்த்துட்டு கற்றுன்னு இருக்கோம். ஏதாவது தெரியலனா மன்னிச்சுக்கோங்க, அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? என்னது போட்டா? இந்த கேமில் போட்லாமா இருக்குது? ஆமாம். அப்படியா? சபரிகளா தெரியுது. என்னடா இது, ஒரு ஷீப் கூட இல்லை. பண்ணி இருக்கு தலையாக இருக்கான். ஏய் சரி, அச்சு போட்டுருவோமா? இங்கே ஒரு மாடு கூட இருந்தது பக்கத்தில். ஏய் தம்பி, என்னப்பா சாவ மாட்டேன்? ஐயோ தம்பி சாவுப்பா. தம்பி என்னப்பா? ஏய் ஓடுறான். இந்த கேமில் டைமண்டில் இருக்காங்க, வாங்கி எடுக்குது. டைமண்ட் இருக்கும் அதில். சரி, நீ உட்டு ஃபஸ்ட் எடு. உட்டு தான் முக்கியம். உட்டை வச்சு நம்ம ஸ்வாட் செஞ்சு அடிக்கலாம்ல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு உள் வேணும். உள்ளுக்கு முன்னாடி உட்டு வச்சு நீ கோட் அடித்து ஷெல்டர் பண்ணணும். ஷெல்டர் பண்ணவும் முக்கியம். சரி, உட்டை கட் பண்ணுவோமா? நாங்கள் ஒரு கோழி தனியாக இருக்கான். கோழியில் ஒரே அடியில் காலி அடிப்பாங்க. அப்படியா? ஸ்வாடை வச்சு அடிச்சாதான். கையில் வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உட்டு ஒரு மரம் போடும்னு நினைக்கிறேன். ஆனால் வீடு கட்ட ஒரு மரம் பட்டாடே. அதான் உட் பிளாங்க் செஞ்சுக்கலாமே. இது மட்டும் எப்படி துறைக்கு தெரியுது? ஆனால் கொஞ்சம் வீடியோஸ் பார்த்துருக்கேனே. அதுவாடு சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் தான் வரும். அங்கே ஒரு மாடு தலையாக இருக்கான், கோழி தலையாக இருக்கான். ஃபஸ்ட்டு கோழி அச்சு போடுறேன்னு சொன்னல. நம்மளுக்கு லெதர் தேவை. மாடு வச்சு சாப்பிடு. நான் தான் சொன்னல, ஸ்வாடை வச்சாச்சுன்னா ஒரே அடியில் கழியிடுவாங்க. தம்பி தம்பி நல்லா கண்டுக்காதீங்க. ஐயா காலி ஆகிட்டான். நம்ம கோழி தலைவன் காலி ஆகிட்டான். மாட்டு ஆடு நீ நல்லா ஆடு. எங்கடா? ஐயோ தண்ணியில் போய் இன்னொன்று ஒரு ஆடு கச்சிச்சு. 1-2 கச்சிருக்கு. இன்னும் 2 வேணுமே. நைட்டு சீக்கிரமாக போடு. நீ வேகமாக போய் உள்ளே போய் தேடிப்பாரு உட்காந்துட்டு. வெளியில் சாண்டாக இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு தண்ணியை தேட சொன்னான், நெக்ஸ்ட்டு கிராஸில் இருக்கிற தண்ணியை தேட சொன்னான். இப்போ உள்ளே போய் தேட சொல்கிறான். இதே பார்த்துக்கோங்க. அங்கே அந்த சைடில் தண்ணி இருக்குது. குகை கூட இருக்குது பக்கத்தில். அது குகையாடி எனக்கு தெரியும் அதோட பேர். ஐயோ மறந்து போச்சு. கேவ். கேவ். குகைக்கு இங்கிலீஷில் கேவுன்னு கூட தெரியாது. என்னடா படிக்கிறேன் நீ ஸ்கூலில்? ஒரு ஆடு 2 ஆடு. அவ்வளோதான், நம்மளுக்கு பெட்டு கச்சிச்சு. உள்ள நிறைய கச்சிச்சு. ஃபார்மிங் பண்ணி சிஎஸ் இருக்குமா, அதை வச்சு நம்ம உள்ளு மட்டும் தண்ணி எடுத்துக்கலாமா கொல்லாம? ஃபார்மிங் பண்ணி சிஎஸ் இருக்குமா? ஆஹா, அனிமல் ஃபார்மிங் பண்ணி சிஎஸ் எடுத்து அச்சடிக்காம என்ன அப்படி பறந்து போயிடாம தண்ணியில் விண்ட போகிறோம். தண்ணியில் ஜாம்பி இருக்குமா? அப்படியா? ஆமாம், வாட்டர் ஜாம்பி இருக்கும். உட்டு கேவலம் இருக்கும் ஜாம்பியாப்பா. சரிப்பா, இப்போ ஷெல்டர் பண்ணணும். உட்டு வேணும். பட்டாடு உட்டு போடும். 28 தான் வரும். சரி விளாட்றோம். ஓகே, இப்போ நம்ம உட் பிளாங்க்ஸ் பண்ணிட்டோம். எப்படி பண்ணோன்னா அதை இந்த இடத்துல இப்படி வச்சா பண்ணுறோம். இப்போ கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து இங்கே போட்டு. ஏய் இவனுக்கு பசிக்குதாண்டா, கட்டின்னு வரான்டா. ஐயோ பசிக்குதா? தம்பி கோச்சிக்காடா, இருப்பா. பார்ட் 2ல நம்ம ஃபுல்லாக வீடு கட்டுவோம்.
நம்ம பார்ட் 2ல் நல்ல பெரிய வீடாக கட்டி முடிக்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா சின்ன வீடு ஷெல்டருக்காக. பார்ட் 2ல் வீடு கட்டுறதை விட ஐயன்னா செட் வைக்கணும், கோல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும். நான் வந்து ஆஃப்லைனில் வீடு கண்டுபிடிச்சி எடுறேன். கேவ் எங்கே இருக்குன்னு. கேவ் தான் நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கு. இதுதான் நம்ம வீடு. வீட்டு பக்கத்துல என்னடா இப்படி கட்டியிருக்க வீடு? வெரி பேட். நைட் ஆக போகுது. அதுக்குதான் ஸ்பீடாக கட்டுறேன். சாண்ட் எடுத்து கட்டிட்டு டைம் இல்லை. சாண்ட் எடுத்துட்டு அப்படியே மேலே ஸ்பீடாக ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு விட்டுடு இப்படி தாண்டா ஐடி உட்டு இருக்குல்ல. சரி பரவாயில்ல, நீ வந்துட்டு போய் கிராஃப்டிங் டேபிள் இருக்குல்ல, கோல்டு இருக்கு. நம்ம சபரி வெயிட், அங்கே கோல்டு இருக்குடா. எங்கடா இருக்குது கோல்டு? அங்கே இது அதில் போய் என்ன இருக்கு பாரு. டான் லக்குன்னு ரெடி லாவா இருக்கு. ஐயோ கோல்டு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கோல்டு வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்ஸ்லாம் அப்புறமா ஷீல்டு என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா. ஃப்ளிண்ட்டு ஆக்ஸ் இது ஃபோன் போட்டு வேஸ்ட்டாக கொடுக்குறான் நம்பர். எவ்வளோடோடி போ அவங்க மேலே பாரு. அந்த எப்ஜின்லாம் பாரு என்ன இருக்கு. அது கரெக்டாக இருக்கான்னு பாரு. இன்னொன்று எட்டுன்னு வேணும். ஐயோ மேலே கோல்டு இருக்கு. அப்படியே கோல்டன் பிளாக் இருக்குது. ஓ சாண்ட் வச்சு எடுத்துக்கலாம்ல. ஃபஸ்ட்டு சாண்ட் எடுக்கணும். ஆமாம் கோல்டு எப்படி எடுப்பேன்? கையில் எப்படி எடுப்பேன்? முல்ல இந்த மாடு ஆனால் கோல்டு வேஸ்ட்டு தானே. ஆமாம் நீ ஃபஸ்ட்டு சாண்ட் எடு. அதுக்கு தான் போகிறேன். சாண்ட் எடுத்துக்கிட்ட எடுக்கிறேன். டர்ட் எடுத்துக்கலாம்ல. கையில் அவன் வீட்டுக்கு பக்கத்து போயிட்டு வர மாடு. இங்கேயே நான் வந்து எடுக்கிறேன். வீட்டு பக்கத்தில் வந்து டர்ட்டு கிடைக்கிட்டு. தான் ஃபஸ்ட்டு சாண்ட் எடுங்க. இப்போ டர்ட் எடுன்ற நல்லா இங்கே வந்துட்டு வந்தாச்சு. நம்ம சர்ஷத் வந்து புது சேனல் ஆரம்பிச்சிருக்காரு, ப்ளூ ஸ்பார்க். கண்டிப்பாக அந்த சேனலுக்கு போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த சேனலில் இருந்து பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவனை அதே மாதிரி வீடியோ போட சொல்கிறேன். கமெண்ட்டும் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த சேனலில் கேமிங் வீடியோ இந்த மாதிரியே வேணும்னா நீங்கள் கமெண்ட். ஆனால் அந்த சேனல் நாங்கள் இப்போதைக்கு ட்ராயிங் வீடியோ தான் போடுறோம். ஆமாம், ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் போடுவோம். ரெண்டுமே கம்பைன் பண்ணி வச்சுக்கிடுவோம். 3 போட்டு 2 போடுமா? 3 போட்டுலாமா? இது போடும். காலியாயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வெளியே வரத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். நைட் ஆனதுக்கப்புறம் அடுக்குடா டோர் வச்சுக்கலாம். நைட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பெட்டு ரெடி பண்ணு. ஃபுல்லு பட்டலை கோபால். இதோ இங்கே இருக்குது. உட்டு ரெடி பண்ணு. உட்டு நிறைய வேணும். பட்டலை பாட்டுக்கலாம். நடா இது அவ்வளோ போட்டாச்சு. உட்டு எடு நிறைய. நைட் அவுட்டுக்குள்ளே எல்லாமே பண்ணிடலாம். ஓகேவா? நைட் ஆகிறதுக்குள்ளே இந்த டே ஃபுல்லாக நம்ம உட்டு எடுக்கிறது தான் நம்ம வேலை. ஒரு எபிசோடில் 3 டே வச்சுக்கலாமா? அண்ணா 1 நிமிஷம். வேணாம் ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது வீடியோ. 2 நைட்டு. சரி, நெக்ஸ்ட் நைட்டில் நம்ம நிறைய ஃபார்மிங்லாம் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு, அதனால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி நம்ம கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸ் அதெல்லாம் செய்யலாம். பீன்ஸ் இருக்காடா? இல்லை அப்படிதான் நினைக்கிறேன். நைட்டாக போடணும். பீன்ஸ் வந்து செடி வைக்கணும் போல. பீன்ஸ் செடி வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். பீன்ஸ் இருக்கணும். ஏய் வாயண்டா. அவ்வளோ. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஸ்டிக்கு வேணும். இது ஒன் ஆக்ஸு அவ்வளோடா. நைட்டாக போடு. அதனால் இப்போ தூங்கிடலாம். இதை மூடிட்டு. ரவி தூங்குப்பா. இவன் தூங்க மாட்டான். நைட்டில் தூங்கணுமா? அப்படின்னா நைட் இல்லையா? வெயிட் பண்ணி பாரு கொஞ்சம். நைட்டில் அப்போ பிரைட்டா? ஆஹா, இன்னும் கொஞ்சம் இருட்டானா. அப்போ கைட்டா? ஆஹா, இப்போ சன்னு வந்தால் தான் நைட்டு. சன்னு போயிடுச்சுடா. வந்துட்டு போடு நைட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு நைட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் நைட்டில் கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். இப்போ வந்து உட்டெல்லாம் வெட்டுப்பா. இன்னும் ஒரு 3 மரட்டை வெட்டிட்டு
நீ ஸ்டோன் எடுக்கிற வேலையை ஆரம்பிச்சிரு. ஆஹா உட்டு போடும். ஸ்டோன் இல்லை எங்கெங்கேயோ வைக்கிறாங்க. நம்ம ஆஃப்லைனில் வந்துட்டு உட்டு கலெக்ட் பண்ணிக்கலாமா? ஆஃப்லைன்லையா? ஆமாம், ஆஃப்லைனில் நிறைய நாங்கள் wood wood collect கலெக்ட் பண்ணிடுறோம். ஆனால் கோல்டு அங்கே கோல்டு பிளாக்லாம் எடுக்கும். அதுக்குன்னு நாங்கள் க்ரியேட்டிவில் விளாட்றோம்னு நினச்சிடாதீங்க. சர்வே விளாடுவோம். ஏன்னா க்ரியேட்டிவில் விளாட்ற அளவுக்கு நாங்கள் நூப் பிளேயர்ஸ் இல்லை. நியாயமாக நூப் தான். பிகினர் அவ்வளோடா போடும். இந்த மரத்தை இதுக்கு மேலே எடுக்கணும். மரத்தை முடிச்சிடுவோம். நான் எவ்வளோ மரம் பெரிய அளவு மரம். போட்டுறா. ஆமாம், இந்த சப்போர்ட்லாம் இல்லாமல் எப்படி இந்த மரம் நிற்கிது? ஆமாம், அதுதான் எனக்கு ஒரு டவுட்டு. கீழே தானே விழணும். எனக்கு தெரியும் மைண்ட் கிராஃப்ட் பற்றி. அப்படியா? எப்பட்றா? நீ கேம் விளையாடியாடா மைண்ட் கிராஃப்ட்டு? ஒரு வாட்டி விளையாடி இருக்கிறேன். எந்த ஃபோனில்? இந்த ஃபோனில் தான். எப்படி? கீழே டைமண்டில் பார்க்க போனேன். கோல்டெல்லாம் நிறைய கொத்து கொத்தா இருந்தது. வாங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடியில் கல். உள்ளநாடு தம்பி கீழே இறங்கு. 3 அடியில் கழிச்சிரா. நம்ம இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டோம். குச்சிக்கி ஓகே வாங்க நண்பர்களே, எல்லாரும் உட்டை எடுப்போம். நான் பேசாமல் இப்போ நம்ம இதுக்குள்ளே போகலாமா? எடுக்குள்ளப்பா? கேவுக்குள்ளே. ஜாம்பி மாதிரி ஜோம்பி எங்கே அம்பு விடுறான்டா. அப்போ ஸ்கேன் ஒரு மண்டை தான். ஸ்கெலிட்டன் இங்கே என்ன வச்சுருக்கான்? நான் இங்கடா எங்கேயோட இருப்பான். ஒழிஞ்சுன்னு இருக்கானோ. ஏய் ஸ்கெலிட்டன் மண்டையா? எங்கடா இருக்க? மண்டேலா எலும்பு. சரி உட்டை எடுக்கிற வேலையை பாரு. அவன் போட்டோம். லூசு பையன். குட்டி போடா பயம்புல குழந்தை பையன் கிட்ட வர பயப்படுறான். அங்கேருந்து வருது. இங்கே இருக்கான். அடப்பாவி, கேமோஃப்ளேஜ் ஆகிட்டியா நீ இதோட சேர்ந்து? நம்மளுக்கு போக் வச்சிருக்கடா. எப்படா வாய்ப்பே. அவன் போன் தான். இந்த கலர் வித்தியாசமாக இருக்கே. அப்படி டச் பண்ணி தொட்டு. ஐயோ அப்புறம் வேஸ்ட்டா? ஆமாம். ஆஹா டச் பண்ணி தான் எடுக்கணுமே, இல்லை கத்தியை வச்சு அடிக்கணும். போடும். நம்ம வந்து இப்போ ஸ்டோன் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. செஸ்ட்டு கரெக்டு. எனக்கே எப்படின்னா ஞாபகம் வந்தது. சேம் வண்டி எல்லாத்துமே செட் வச்சுக்கலாம். அப்புறமா நம்ம ஆக்ஸ் செய்யணும். ஆக்ஸ், பிக் ஆக்ஸ். எனக்கு ஆக்ஸ் செய்ய தெரியும். செஸ்ட் எடு. இப்போ நம்ம செஸ்ட் செய்யலாமா? உங்களுக்கு லைட்டாக தானே தெரியும், நான் சொல்கிறேன். உங்களுக்கு லார்ஜ் செஸ்ட் செய்யலாமா இல்லை சிங்கிள் செஸ்ட் செய்யலாமா? ஒன்று போடுமா? ஓகே இங்கே வச்சுப்போ. எல்லாத்தையும் உள்ள வச்சிரு. வேஸ்ட் ஐட்டம்ஸ்லாம் வேஸ்ட். உட்டு ஒரே கொஞ்சம் மட்டும் எடுத்து செய்யலாம். கீழே போட்டாண்டா. இங்கே வை. போவையும் எடுத்து வச்சிரு. கோல்டு எடுத்து வச்சிரு. போ வேஸ்டாடா அப்படி இல்லை, நம்மளுக்கு தேவையே இல்லை. இது வேணும். கொஞ்சோண்டு விட்டு விட்டுன்னு நீ ஃபர்ஸ்ட் இப்போ பிகாக்ஸ் செய்யணும். உனக்கு பெட்டு ரெடி பண்ண தெரியுமா? உனக்கு பெட்டு ரெடி சாப்பிடணும். இது வேணாம். இது பெட். இப்போ நம்ம நீ ஆக்ஸ் செய்யணும். பிகாக்ஸ் உட் எடு. பிகாக்ஸ் இங்கே வச்சிரு. இதெல்லாம் தொட்டு வச்சிரு. பிகாக்ஸ் உட்டு வேணும்டா. உட்டு டப்பாக்குள்ளே போட்டு என்னடா பண்ணினுங்கிற? நான் போட சொன்னேன். இப்போ எடு பண்ணு. ஸ்டிக்கு வேணுமே. ஸ்டிக்கு செய்யு. நார்மல் எங்கே விடு. 2 வேணும். வெளியே வந்துட்டு டப்புன்னு 2 செஞ்சுக்கோ. நிறைய ஸ்டோன் எடுக்கணும்ல. ஷவல் ஒன்று செய்யணும். அப்புறமா நம்ம எவால் ஆயிடுவோம். எதுக்குடா அண்ணா? உனக்கு பெட்டு ரெடி பண்ண தெரியுமா அண்ணா? பெட்டு எப்போ ரெடி பண்ணுவாங்க? பெட்டு கண்டுபிடிக்கணும். நீ கேவ் போய் எடுக்கலாம்ல. இங்கே போய் எடுக்கிறேன். கேவ் எங்கே இருக்குது? கேவ் பக்கத்தில் இருக்குது. ஒரு கேவ் நான் பார்த்தேன் வர வழியில். ஆமாம் நானும் பார்த்தேன்.
அப்படியா சரி. டஸ்ட்டு ஒரே ஒரு சைடு வந்துட்டு வச்சுட்டு போயிடு. மேலே அப்புறமா போயிட்டு 2 வச்சுக்கோ. ஹேக். அம்மா நீ வந்து டார்ச் எத்தியா கீழே போகும்போது? அவ்வளோதான். நான் அந்த கேவனை போய் தருவா. இது வந்து கேம் ஏய் வில்லேஜ் பக்கத்தில் இருக்கு. இருக்கட்டும். கேளுங்க. நம்ம ஆஃப்லைனில் போய் வில்லேஜ் கண்டுபிடிக்கலாம். அப்புறமா சரி இருங்க. இந்த செட்டிங்ஸில் வந்து கோஆர்டினேட்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுக்கலாமா? கோஆர்டினேட்ஸ்னா என்ன உங்களுக்கு தெரியுமா? மேலே இருக்குது. ஸோ கோஆர்டினேட்ஸ் இங்கே இருக்குது. ஆ நாங்கள் வந்து இப்போ காட்டுறோம் பாருங்க. இங்கே வந்து தெரியுதா? பொசிஷன் போட்டு தெரியுதா? நம்ம வீடு எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட்டு பாட்டு வச்சுப்போம். 69. 69 போடு. 669. 69 நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த எந்த சைடு நிற்குது? ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு இது வேணும். இந்த சைடு கப்போ ஸ்டோன் வேணும். 69 இங்கே கூட தான் வருது. 669 நம்ம பாயிண்ட். 669. ஓகே. அங்கே கூட நிறைய பம்கின். நம்ம கரெக்டான வழியில் போகிறோமோ? சும்மா எனக்கு தெரிஞ்சு அங்கே மேலே இருக்க அந்த கூடு காட்டுது வழி. அந்த சைடு இருக்கும். அங்கே அந்த சைடு வரேன். இந்த இது தான் காட்டுறது வழி. டைரக்ஷன் காட்டுற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நினைக்கிறேன் அந்த மலை அந்த தாண்டி தான் இருக்குது. அந்த மலை மேலே ஒரு கேவ் இருக்குது. இப்போ நைட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? வில்லேஜ் அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும். எஸ் நம்ம கண்டுபிடிச்சோம். பசிக்குது. சாப்பாடு நட்டு வந்துருக்கேன். இது ஒரு ராவாக இருக்குது. இதை குக் பண்ணி சாப்பிடணுமா? போடுங்க காலி போடுவாங்கம்மா. சோறாராமா சொல்கிறாராமா. ஃபுல் ஸ்பீடில் ஸ்ட்ரைட் ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். எந்தண்ணா வில்லேஜ் என்னன்னா செக் பண்ணி வச்சுப்போம். ஏய் இங்கே இருக்க பேர் காப்பர் இருக்குது. கேவு -115 67 காப்பர் நாட்டுக்கோ ஸ்டோன் நிறைய எடுத்துக்கோ. ஸ்டோன் பிக்கெக்ஸ் வேணும். ஐயோ நான் ஒன்று மறந்துட்டேன் உங்ககிட்ட சொல்ல. என்னது? டார்ச் எடுக்க மறந்துட்டீங்களே. எடுக்கிட்டாச்சு. கண்ணு தெரியலன்னு கட்டி டைமண்ட் கட்சின்னு நான் உள்ளே போகிறது இல்லையே. மார்க் பண்ணுவீங்க. இப்படி செஞ்சுப்போம். கோயிலில் போயிட்டு மட்டம் வரதா மட்டம். நம்மளுக்கு வந்து இது தேவை ஃபஸ்ட்டு அப்படின்னு ஸ்டோன். நீ அந்த இது எடுத்தாடா கிராஃப்டிங் டேபிள் வேணும். ஆக்ஸ். இது பிக்கேக்ஷன் போட்டால் வர மாட்டேங்குது. கிராஃப்டிங் டேபிள் வேணும். கிராஃப்டிங் டேபிள் இருந்தாடா வருமா? சரி ஓகே, வில்லேஜ் தேடி போ. ஒரே ஸ்டைல். அண்ணா நம்ம ஒன்று பண்ண மறந்துட்டோம். ஃபுல் ஸ்பீடில் போனோம். நம்ம ஒன்று பண்ண நைட் மறந்துட்டோம். ஆச்சுன்னா வேஸ்ட் இன்னி நைட் ஃபுல்லாக. இது வந்து சர்வை பண்ணுற மாதிரி பர்பிள் கலரில் ஒன்று சிலிண்டர். சிலிண்டர் நம்ம வந்து இப்போது வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? ஓகே சரி காய்ஸ், நம்ம இப்போ வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே காய்ஸ், நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டோம், வில்லேஜே கண்டுபிடிக்க முடியல. அதனால் நம்ம நைட்டு வேறு ஆக போகுது. சீக்கிரமாக வீட்டுக்கு கைஸ் 669 தானே விடா வீட்டுக்கு போகணும். இங்கதான் அந்த பம்கின் ஆண்டதான் த ஃபர்ஸ்ட் பம்கின். இந்த இந்த இடத்த ஆண்டதான் முன்னாடி போனோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு 16 கண்டுபிடிக்கணும். அப்படி தான் போகணும். பின்னாடி பக்கமாக போகணும்னு நினைக்கிறேன். 69 இப்படி தான் வருது. அங்கே அங்கே இருக்கே, இந்த சைடு இருக்கும். ஆமாம், நீ 6 கிடையாது, அது வேறு இடம் ஒன்று. 7 ஐயோ நைட்டு வேற ஆயிடுச்சு. என்ன சைடு போகணும்? இல்லை நம்ம இதோட கேம் முடிச்சுக்கலான்னு சொன்னோம்ல. இந்த சைடு அந்த சைடு போனோம். அங்கே போனோம். இங்கே வந்தாச்சு. இந்த ஏரியாவுக்கு அந்த சைடு தான் நம்ம போனோம் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக. ஆமாம், நடுவில் அப்படியே திரும்பி. ஆமாம் 69. ஐயோ ஸ்கேன் ஒரே மண்டை. ஸ்கேன் ஒரேவா சொல்கிறேன். ஸ்கெலிட்டன் வந்து ஸ்கெலிட்டனா? ஐயோ நம்ம அவுட். ஜாம்பி 69 இன்வென்ட்ரி வச்சிருக்கியா நீ? நான் வச்சுருக்கேன். இல்லை கீப் இன்வென்ட்ரி வைக்கல. அட போயிடு, நான் கண்டுபிடிச்சிருவா. வேணாம்
பறந்து போய் கண்டுபிடியே. அது எப்படா பறக்க முடியும்? உயிர் தப்பிச்சு ஓடணும். அதான் ஜம்ப் பண்ண. சரி ஓகே, நம்ம ஃப்ரீ ஃபயர் வேற இருக்கிறோம். இங்கே பாருங்க, இன்னொரு செட்டிங்ஸ் இருக்கும், கீப் இன்வென்ட்ரின்னு. கீப் இன்வென்ட்ரி வச்சா நம்ம செட் ஆனால் நம்மளோட திங்ஸ்லாம் நம்மக்கிட்டே இருக்கும். எங்கடா இருக்கு? கீப் ஆக்டிவ் செட் வச்சதா சீட்ஸ். கீப் இன்வென்ட்ரி. அவ்வளோதான். இப்போ நம்ம செட்டுலாமா? சாவு வேணாம், நம்ம அப்படியே தேடணும். இந்த அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணோம். இந்த சைடு இருக்காது. நம்ம இந்த அளவுக்கு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணோம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் செட்டுலாம். ஐயோ மாடு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட பெஸ்ட்டை ஸ்ட்ரைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம், பின்னாடி பின்னாடி அந்த கோல்டு இருக்கிற. ஐயோ செட்டுட்டான்டா. பின்னாடி இந்த தள்ளி விட்டான்டா சீட்டர். இதோ இங்கே இருக்கு, தூங்கிடலாம். அப்பா ஓகே காய்ஸ், அடுத்த எபிசோடில் நம்ம வந்து வீடை கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ கைஸ். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதான் நம்மளோட லைட்னிங் vlogs. கமெண்ட்டும் வச்சுருங்க. பாய்.